வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் அப்டேட்டோட வந்திருக்கேன். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸோட அப்டேட்டுக்கு பலரும் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி இதுவரைக்கும் 2 ப்ரோமோ கொடுத்துருக்கு. 2 ப்ரோமோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அந்த டீசர் மாதிரி இருக்கிற அந்த ப்ரோமோவில் வந்து ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த டேகோட கொடுத்துருக்காங்க. டைட்டிலே அதுதான் அந்த ப்ரோமோவுக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல தான் ஆடியன்ஸுக்குமே. ஏன்னா பழைய ப்ரோமோலாம் வச்சு வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி கெஸ் பண்ணலான்னு சொல்லி பலரும் ஆர்வமாக இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க போலகுது. அதே நேரத்தில் வந்து பிக் பாஸோட ஹைப் இன்னும் எகிராமல் இருக்கிறது ஒரு காரணம். அந்த டீசரோடைய மைனஸா இல்லை வந்து திட்டமிட்டே அவங்க வந்து ஹைப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹைப்பை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்க முடியும். ஸோ வந்து அதுக்கான வேலைப்பாடுகளில் கண்டிப்பாக வந்து விஜய் டிவி இறங்கி சம்பவம் செய்யும். 3வது 4வது எபிசோட் அப்போ மூணாவது 4வது ப்ரோமோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ஹைப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் யார் கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்லி பலருக்கும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் பலரும் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆர்வங்கிறதே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து உருவாகிற ஒரு விஷயம். ஸோ ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர் உள்ளே வந்திருந்தாங்கன்னா, ஒரு பிரபலமோ ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சரோ உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்க்குறதுக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உள்ள கேம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை அப்படியே கொண்டு போயிடுவாங்க, மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ அது வரைக்கும் போட்டியாளர்கள் உள்ளே யார் வரப்போகிறாங்க அதுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ப்ரோமோவில் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து கேர்ள்ஸ் ரூம் தனி, பாய்ஸ் ரூம் தனி, அதாவது பாய்ஸோட வீடு தனி, கேர்ள்ஸோட வீடு தனின்னு சொல்லி அந்த கான்செப்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி கொண்டு போனாலுமே சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும். ஏன்னா இது மூலமாக தான் வந்து சண்டைகளே ஆரம்பிக்குது. அந்த சண்டையை கவனிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்வமாகிடுவாங்க. ஃபுல்லாக டோட்டலாக அதுலேயே வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ப்ரோமோ எப்போ வரப்போகுது, அடுத்த ப்ரோமோ 3வது ப்ரோமோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேக்கு முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டியாளர், கன்ஃபார்ம் போட்டியாளர் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்பளுக்கு தகுந்த வட்டாரத்துலேருந்து இந்த தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த போட்டியாளர் யாருன்னா நம்ம சபானா தான். குக் வித் கோமாளி சபானா கண்டிப்பாக உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அவங்க உள்ளே இருக்கணும்னு சொல்லி நானுமே ஆசைப்பட்றேன். ஸோ இருந்தால் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.